டைரக்டரி இது. நெக்ஸ்ட் வந்து SSIS இன்புட் டைரக்டரியில் STP01 XLS ஃபைல் இருக்குது. சில பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் டைட்டில் இருக்குது, 1 SQL tutorials இருக்குது, டெஸ்ட் டேட்டான்ற ஷீட் நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த SQL சர்வர் 2014 ரெஃப்ரெஷ் பண்ண TextDB டேட்டாபேஸை இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டார்ட் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி ஒரு டேபிள் நேம் இருக்குது. ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷனில் இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஃபைல் டேட்டா டு SQL டேபிள். ஓகே, இது காப்பி பண்ணி ப்ராஜெக்ட் நேமில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். ஸ்டார்டிங் வாய்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிரியேட் டேபிள், டெஸ்ட் டேட்டான்ற ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு SQL Server 2014 பேஸ்ட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணேன். TextDB டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் பண்ண டேபிள் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா dbo.test டேட்டான்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் டைட்டில் மட்டும் இருக்குது. இப்போது இல்லை எந்த டேட்டாவும் இல்லை. ஓகேவா? ஸோ ஹெடர் காலம் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஐடி அண்ட் கோர்ஸ் டைட்டில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து சம் எரர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா எரர் கிடையாது, இது வந்து நம்மளுடைய ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் தான். ஓகேவா? ஸோ SQL கனெக்ஷன் யூஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து யூஸிங் சிஸ்டம் டேட்டா டாட் SQL கிளைண்ட். ஓகே, அது ஹெடர் ஃபைல் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஹெடர் ஃபைல் மிஸ் ஆகிருக்கு, ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். ஸோ OLEDB கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், எக்ஸல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்னன்னா யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் OLEDB. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் இப்போ நம்ம டேரக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் சிஸ்டம் டாட் IO, அதே மாதிரி யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா, இது ரெண்டுமே தேவை. ஓகேவா? ஓகே, ஸோ IO தேவையில்லை, யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டாவே போதும். ஓகேவா? கன்வர்ஷன் டைம் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெடர் ஃபைல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு சிஸ்டம் டாட் IO மிஸ்ஸிங் பாருங்கள். ஓகே, ஓகே, 4 ஹெடர் ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் அண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லாகில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம லாக் ஃபோல்டரில் எரர் லாக் _ டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக் அப்படின்ற நேமில் வந்து நம்ம எரர் லாக் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை கேஷ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா TextDB டேட்டாபேஸ் நேம் தான் யூஸ் பண்ணுறோம். SQL சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா டாட் லோக்கலில் தான் நம்ம வாங்குறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா. ஓகேவா? அந்த டேபிள் நேமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் TextDB டேட்டாபேஸ். ஓகே, டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டான டேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBOன்ற ஸ்கீமா தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ SSIS இன்புட் டைரக்டில் TextDB01 டாட் XLSS ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஏன்னா லோக்கலில் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்டர்னல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ 2015 SQL Server 2014 ரெண்டுமே சேம் மிஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம லோக்கலில் தான் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ டேபிளே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா. ஸோ அதான் வந்து நம்ம TextDB டேட்டா ஸ்பேஸில் db.test டேட்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ db ஸ்கீமா நேம் டெஸ்ட் டேட்டான்ற டேபிள் நேம். ஓகே, ஸோ ஃபைல் ஃபுல் பார்த்து பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டில் TextDB01 XLS ஃபைல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா அதில் வந்து 3 ஷீட் நேம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷீட் நேம் டெஸ்ட் டேட்டான்ற ஷீட் நேம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த டேட்டா எடுத்து நம்ம வந்து SQL Server 2014 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். என்னென்னா எந்த டேபிள்னால் டெஸ்ட் டேட்டான்ற டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ டைரக்ட்லி என்னென்னா ஐடி கோர்ஸ் டைட்டில். ஸோ தெர் இஸ் ஐடி பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் வந்து SQL tutorials. ஸோ இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் கிரியேட் கனெக்ஷன் டு SQL Server
டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ 2015 அண்ட் SQL Server 2014 ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. சரி, இனிஷியல் கேட்லாக் டேட்டாபேஸ் நேம் செக்யூரிட்டி ட்ரூவாக இருக்கணும். டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிபி டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். எக்ஸல் கனெக்ஷன் வந்து புதுசாக கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் C1 STR அது ஸ்ட்ரிங் STR கிளிக் பண்ணால் STR எக்ஸ் கொடுக்குறோம். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா சோர்ஸ் அதே மாதிரி ஃபைல் புல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் MS ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, அது பேக்கேஜ் தகுந்த மாதிரி ஒரு லெட்டர் ஃபைல் வந்து மாறும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் ஷீட் டு டேட்டா டேபிள். அதுக்கு என்னென்னா கனெக்ஷன் வரும். OLEDB கனெக்ஷன் வாங்கிட்டோம். ஸோ அது வாங்கிட்டு அது கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் லோட் பண்ணுறோம். ஓகே. இப்போ கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு OLEDB கனெக்ஷன் தெர் எக்ஸல் ஃபைல்னாலே OLEDB பேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கனெக்ஷனுக்குள்ளே ஒரு நம்ம என்ன பண்ணால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம்லேருந்து என்ன டேட்டா இருக்கோ டேட்டாலாம் எடுத்துகிட்டு ADB போட்டு நியூ OLEDB கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போது டேட்டா டேபிள் DTTக்கு நியூ டேட்டா டேபிளில் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா. அப்படி முடிஞ்சக்கப்புறம் ADB.field வந்து டேட்டாவை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ SQL கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு SQL பல்க் காப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக SQL கனெக்ஷன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்கீமா நேம் டேபிள் நேமில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம எக்ஸல் ஃபைலேருந்து வாங்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா BC.column மேப்பிங் ஆட் காலம் டாட் டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு காலம் டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு டு BC ரைட் டு சர்வர் டேட்டா டேபிள் தட் இஸ் D20 வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம SQL கனெக்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. இன்கேஸ் ஏதாவது கேட்ச் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம வந்து எரரை வந்து நம்ம லாக் டேட்டில் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெஸ்டிபி டேட்டாபேஸில் DBO.destdata அங்கே நான் வந்து டேபிளை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எந்த டேட்டாவும் இல்லை. இப்போ வந்து பில் பண்ணுறேன். பில் சக்சீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ நான் வந்து SQL Server 2014 வந்து இப்போ ரன் பண்ணுறப்ப பாருங்கள் டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிருக்கா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட் டைரெக்டாக அப்படியே இருக்கும் ஃபைல். அதே சேம் ஃபைல் வந்து நம்ம வந்து SQL Server 2014 இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.